இங்க ரிசர்ச் பண்றவங்கலாம் சுப்பான்ற ரேரான கிரியேச்சரோட குட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குட்டியை ரிசர்ச் பண்றவங்களோட ஹெட் தொட போக அந்த குட்டியோட அம்மா அங்க வந்து பயமுறுத்தினது மட்டும் இல்லாம தள்ளி விட்டுட்டு குட்டியை தூக்கிட்டு ஓடுது. அவன் ஃபயர் கன்னை வச்சு சுட அம்மாவோட ஒரு பக்கம் ரெக்க டேமேஜ் ஆகிருது. இதோட விளைவா அதால பறக்க முடியல. அந்த கிரியேச்சரை ஃபாலோ பண்ணி இந்த கூட்டம் வண்டியில போக அந்த பயத்துல அந்த அம்மா கார்ல மோதிடுது. இதோட விளைவா மொத்த சக்தியையும் இழந்துருது. அந்த கூட்டம் நெருங்கி வர தன்னோட குட்டியை மரத்து பின்னாடி விட்டுட்டு அவங்கள திசை திருப்பி தன்வசம் எடுத்துட்டு போகுது. அந்த கூட்டத்தால அதை பிடிக்க முடியாம அடிபட்ட இடத்துல ஏதாச்சும் கிடைக்குமான்னு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு வீட்டை கட்டுறாங்க. தாத்தாவோட ஊருக்கு வந்த அலெக்ஸ் கண் விழிக்கிறான். அவனோட கையில பார்த்தா அந்த சுப்பா குட்டி ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு. அடிபட்ட இடம் லைட்டா மறைய வேற ஆரம்பிக்குது. இதை பத்தி அங்கிருந்த யாருக்கிட்டையும் இவன் சொல்லல. வீட்டோட பின்புறத்துல தனியா உட்காந்துருக்க அந்த சுப்பா குட்டி அங்க வருது. பசியோட இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து தரான். அதை சாப்பிட்டுட்டு அந்த குட்டி துப்பிடுது. சுப்பா தங்கி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போக அங்க இவனுக்கு ஒரு செத்த எலியை சாப்பிட தருது. அலெக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஏமாத்துறான். ஆனா அது கண்டுபிடிச்சிருது. இடி இடிக்க சுப்பா பயப்பட அதை கட்டி பிடிச்சி அங்கேயே தூங்கிடுறான்.